நம்ம காலையில் எழுந்திரிச்சு இது பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இடையில இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணுனா லேட் ஆகுங்கிறதுனால நான் நைட்டே இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் இப்போவே நான் பண்ணி வைக்கிறேங்க. நம்ம பச்சரிசியும் மஞ்சளும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணினா அர்ச்சதை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குங்குமம். பெண்களாக இருந்தால் குங்குமம், ஆண்களாக இருந்தால் விபூதி. இதுதாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். இதில் வந்து நம்மளுக்கு குங்குமம் வேணும், ஆண்களுக்கு விபூதி வேணுங்க. குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். இந்த குளியல் நம்ம நாளைக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிட்டத்தில் உட்காந்து தாங்க நம்ம குளிக்கணும். வாசலில் உட்காந்து குளிக்க முடியாதவங்க பாத்ரூமில் வேணாலும் குளிச்சுக்கலாம். வாசலில் உட்காந்து குளிக்க சௌகரியம் உள்ளவங்களாக இருந்தால் வாசலில் போய் நீங்கள் ஒரு முக்காலி போட்டு உட்காந்துட்டு இயற்கை இலையில வந்து நீங்கள் அர்ச்சதை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இயற்கை இலையில அர்ச்சதை கொஞ்சம் வச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் குங்குமம், இந்த மாதிரி குங்குமமும் தெரியுதுங்களா, இயற்கை இலையில குங்குமம் அர்ச்சதையும் இந்த மாதிரி வச்சுட்டு அருகம்புல் கிடச்சின்னா அதையும் வேணால் இது மேலே வைக்கலாம். அருகம்புல்லும் இது மேலே வச்சுட்டுங்க. நம்ம இந்த இலையை வந்து தலையில் இது வந்து இந்த இலையோட நல்ல பகுதி வந்து நம்ம தலையில் கவுத்தி வைக்கணுங்க. இதோட சொரசொரப்பான பகுதி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ இதோட நல்ல பகுதி நம்ம தலையில் கவுத்தி வச்சுட்டு நம்ம சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்குறோங்க. நம்ம பீஷ்மரோட பேர குழந்தைங்க தான் நம்ம எல்லாரும். அப்போ பீஷ்மருக்கு பீஷ்மாய தர்ப்பணாமே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நம் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த இலையை தலையில் வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த இலையை அப்படியே பின்னால் தள்ளி விட்டுறணுங்க. இதே மெத்தடில் நம்ம 2 ஷோல்டருக்கும் வைக்கணுங்க. இந்த ஷோல்டர்லேயும் இங்கே இந்த சைடும் 2 சைடும் வலதும் இடதும் ஷோல்டரில் இதே மாதிரி அர்ச்சதை குங்குமம். பெண்களாக இருந்தால் குங்குமம், ஆண்களாக இருந்தால் விபூதி. அர்ச்சதையும் விபூதி குங்குமம் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அதை வந்து 2 தோல்லையும் வச்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு கப்பு தண்ணி நம்ம 2 தோல்லையும் ஊற்றி அந்த இலையை பின்னுக்கு தள்ளி விட்டுருணுங்க. நம்ம உட்காந்து இருப்போம் இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மணிக்கட்டு 2 கைகளில் வந்து அதே மாதிரி இந்த இலைகளை நம்ம வச்சுட்டு இந்த அர்ச்சதையும் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கைகளில் அந்த இலையை வச்சு அந்த ஒவ்வொரு கப்பு தண்ணி 2 கைக்கு ஊற்றி அதையும் நம்ம அந்த இலையை உதறி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதத்துலேயும் இதே மாதிரி இலைகளை நீங்கள் 2 சைடும் அர்ச்சதையோட இலையை வச்சு கால் பாதத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு மொத்தமாக தலையில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கலாங்க. இது வந்து ஈஸியான மெத்தடு. இதில் இன்னும் சடங்குகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இழந்த இலை இருக்குங்கள, இழந்த இலையோ இழந்த பழமோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இழந்த இலை, எருக்கன் இலை, அருகம்புல் இது 3மே இந்த இலையில வச்சு இதே மாதிரி அர்ச்சதை குங்குமம் வச்சு இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே இதே மாதிரியும் இந்த பரிகார குளியல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இழந்த இலையும் அருகம்புல்லும் எருக்கை இலையும் 3மே கிடச்சா 3ஐயும் வச்சு பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு எருக்கை இலை மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஈஸியாக அர்ச்சதையும் குங்குமம் எருக்கை இலையும் வச்சு நீங்கள் இந்த பரிகார குளியலை பண்ணலாங்க. இந்த பரிகார குளியல் அனைவரும் செஞ்சு அனைவருடைய வாழ்விலும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீர்ந்து எல்லாரும் எல்லா வளமும் நலமோடு வாழணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம்.